Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கார சட்னி. இது வந்து இட்லி பணியாரத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது 250 grams எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பூண்டு, இதில் வந்து ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 25 மிளகாயை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டால் போது பச்சையாக அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிறது தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 250 grams எடுத்துக்கலாம். பூண்டு 12 பல், புளி எடுத்துக்கலாம். புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து வடிச்சிட்டு நம்ம புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இதை வந்து தோல் எடுத்துட்டேன். 25 மிளகாயை வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பச்சையாக மிக்சியில் அடிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, தக்காளி, மிளகாய், நம்ம புளியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சிட்டோம். இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம், அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். இந்த கார சட்னிக்கு வந்து என்னென்னா லைட்டாக அந்த பச்சை வாசத்தோடு இருந்தால் தான் இட்லிக்கும் பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடாயினோட சூட்டுக்கே நல்லா வதங்கிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம இட்லிக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறப்ப வந்து என்னென்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் எவ்வளோ தேவையோ நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கார சட்னி ரெடி. கார சட்னி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். திணற் பொருட்டால் கொல்லாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். புலாலை உண்ணும் பொருட்டு உயிர்களை உலகினர் கொல்லாதிருந்தால் விலையின் பொருட்டு எவரும் கொலை செய்து ஊனை விற்க மாட்டார்கள்.